மச்சாமி வீச்சருவா அந்த பாட்டுலாம் வந்து ஹை பிச்ல பாடணும். மச்சினி எல்லாம் எங்கிருவா, என்னப்பா நல்லா இருக்கியா, எங்க போன நானு கேட்பாங்க. கியா பையான்னு இப்ப கேக்குறாங்க. மனிதர்களுக்கு தான் வந்து வேற வேறா பிரிச்சு பாக்குறாங்க, மதத்தை வச்சு வியாபாரம் பண்றாங்க. ஜானகி அம்மா வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சிங்கர். ரொம்ப சிலுமிஷமான பாடல்கள் வந்து விரும்பி கேட்பாங்க. அதாவது அது ஒரு முத்திரை கொட்டிருக்காங்க. அந்த சிலுமிஷம் பாடல் வில்லியம் சியா வந்து சூப்பரா பாடுவாங்க. நிலா காயுது பாடல் ஜேர்னியை வந்து நான் கிளப்ல இருந்து தான் ஆரம்பிச்சேன். அதாவது அடிக்குது குளிரு மார்கழி திங்கள் அல்லவா, இன்னும் ஜானகி அம்மா பாடிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு சரி, எங்க பாட்டு எனக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. பாம்புக்கு 2 கண்ணு நீ பரம சிவ பெத்த கண்ணு, இன்னைக்கு நீ பாடையில போக முன்னே. உற்சவா கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நம்மோடு சீன தமிழர் வில்லியம் சியா இணைஞ்சிருக்கார். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களை சந்திச்சு தன்னால் முடிஞ்ச அளவு தமிழை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு பெரும் முயற்சியோட இருக்கிறார். அந்த சீன தமிழர் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சியா. வணக்கம் யோகேஷ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். சென்னை வந்து உங்களோட தாய் வீடு மாதிரி அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு சென்னைக்குள்ள உங்களை பார்க்க முடியுது. எப்படி இருக்கு சென்னை? நினைச்சு பார்க்காத வெயில வந்து இன்னைக்கு சென்னையில வந்து சந்திச்சேன். வேற என்ன பாத்தீங்க சென்னையில? சென்னை ஓகே, நான் நார்மலா வந்து ட்ரிபிளிகன் வருவேன், ட்ரிபிளிகன் தான் ஸ்டே பண்ணுவேன். ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம், ட்ரிபிளிகன்ல ஆதா மார்க்கெட்டோட டாஸ்மாக்கா அடைச்சிட்டாங்க. ஓ, அதுக்கும் உங்களுக்கு என்ன சந்தோஷம்? அஃப்கோர்ஸ், அதாவது தமிழர்கள் வந்து டாஸ்மாக்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் முன்னேறாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்தந்த ஃபேமிலி வந்து இதனாலே வந்து ரொம்ப குட்டிச்சோரா போகுது. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அந்த டாஸ்மாக் பக்கத்தில் தான் நான் ஸ்டே பண்ணுவேன். நார்மலியாக வந்து இந்த ட்ரிபிளிகேனு திப்பு ஸ்ட்ரீட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். அப்போ பார்க்கும்போது எல்லாம் குடிச்சிக்கிட்டு எல்லாம் கீழே படுத்து கிடப்பாங்க. அதுக்கப்புறம் பொண்டாட்டிங்களாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது என்னையோ என்ன பண்ணிக்கிட்டு என்ன பேஜார் பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது நாடு வந்து எதை நோக்கிக்கிட்டு போகுது, ஆனால் நம்ம தமிழர்கள் வந்து டாஸ்மாக்னாலே அழிஞ்சு போறாங்களா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல, உங்களோட பார்வைக்கு கூட அதெல்லாம் பார்த்துருக்கீங்க, இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்கிறது தமிழர்களோட. கண்டிப்பா. வேற எப்படி இருக்கு சென்னை? முன்னால இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எப்படி இருக்கு? ரொம்ப மாறிடுச்சு. முன்னெல்லாம் வந்து கொஞ்சம் சென்னை சிந்தமிழ வந்து நல்லா கேட்கலாம். ஓ, ஆனா இப்ப வந்து ஆச்சு போச்சுன்னு பையான்றாங்க. என்னைய பார்த்து பையா மாதிரியா இருக்குது, என்ன பையான்றாங்களே, கியாவான்றாங்க. தமிழ் வாசியே இல்லை சென்னையில வந்து. ட்ரிபிளிகன் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் தமிழ் செந்தமிழ், சென்னை தமிழ் வந்து என்னப்பா நல்லா இருக்கியா, எங்க போன நானு கேட்பாங்க. கியா பையான்னு இப்ப கேக்குறாங்க, கேக்குறாங்க. நைனா போய் பையா வந்துருச்சா? ஆமா. தமிழ் வந்து படிக்கிறதே கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு படிக்கவும் தெரியாது. அப்படி என்ன தமிழை பிடிச்சிருக்கு உங்களுக்கு? நான் சின்ன வயசுலேயே வந்து எஸ்டேட்டில் பிறந்தேன். அதாவது தோட்டப்புறம்னா எஸ்டேட்டு. அங்கே வந்து ரப்பர் எஸ்டேட்டு தோட்டத்தில் வந்து 70% தமிழர்கள் தான் இருப்பாங்க. பக்கத்தில் எப்பயும் நான் இந்த சேனல் சொல்லுவேன், தெலுங்கானா இருப்பாங்க. அதே மாதிரி தான் சீனவர்கள் ரொம்ப கம்மி. அதனால எனக்கு வந்து சீனவர்கள் கூட பழகிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கிடைக்கல. வீட்டில் தவிர்த்து வெளியே வந்து கிடைக்கல. அதாவது 2-3 வீட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் தான் பக்கத்துல இருந்தாலும், ஒரு பண்டிகை இருந்தாலும் அங்க தோசை வரும், இட்லி வரும், ஒரு வடை வரும். அதையே சாப்பிட்டு பழகியாச்சு. வீட்லயும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் தமிழ் பிளட் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஓடுறதே தமிழ் ரத்தம் தான். எங்க பாட்டி வந்து தர்மபுரிக்காரங்க, உங்களுக்கு தெரியும். அது எங்க அம்மா வந்து மிக்ஸ் பிளட். எங்க அம்மா தாத்தா சைனீஸ், பாட்டி தமிழ், எங்க அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ். அதுல வந்த ஒரு தாக்கம் தான் நினைக்கிறேன். அந்த தமிழ் ரத்தம் கொஞ்சம் இருக்குதுல்ல. அப்புறம் இந்த தமிழ்ல வந்து நிறைய விஷயங்கள் இப்ப செய்யுள்லாம் நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னென்ன அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சிவன் போற்றிலாம் பாடுவாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவன் போற்றினா திருவாசகத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி, ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் செய் அடி போற்றின்னு அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஒரு வாசகமா இருந்தாலும் திருவாசகம்னு சொல்லுவேன்ல. ஸோ திருவாசகம்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லை கேட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல, நம்ம வந்து மலேசியால வந்து திருவாசகம்லாம் வந்து இறப்பு வீட்டில் நம்ம படிப்பாங்க, கோயிலில் படிப்பாங்க, அதெல்லாம் வந்து கேட்போம். அதாவது அந்த இடத்துல வந்து அதெல்லாம் படிக்கும்போது சைலண்ட் ஆயிரும். அது ஒரு தமிழ் மந்திரம் வச்ச தாரக மந்திரம்னு சொல்றோம்ல, அதே போலதான் அது. இது வந்து நீங்க வந்து நிறைய தமிழ் பாடல்கள்லாம் பாடி கேட்டிருக்கோம், முதல் முறையா திருவாசகம்லாம் சொல்றீங்க. பாடல் வந்து எல்லாமே பாடல் தானே அடங்கும். இப்ப சியா வந்து ஒரு மல்டி டேலண்டட் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது பாட்டு பாடுவாரு, நிறைய மிமிக்ரி பண்ணுவாரு, குக் பண்ணுவாரு நிறைய. ஏன்னா நீங்க செஃபா கூட ஒர்க் பண்றீங்க மலேசியால. அப்புறம் ஹேர் ஸ்டைலிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட், கரகம் வச்சு ஆடக்கூடியவர், ஆண் குரலையும் பாடுவீங்க, பெண் குரலையும் பாடுவீங்க, நிறைய லாங்குவேஜ் தெரியும். ஸோ இதுல விட்டு போன திறமை ஏதாவது உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்னா அதையும் சொல்லிடுங்க. மாலை கட்டுவேன். ஓ, அது வேற இருக்கு. ஆக்சுவலி மாலை கட்டுற விஷயம் தான் வந்து நான் சின்ன வயசுலேயே வந்து இந்த மாலை கட்டுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்க சொன்னீங்களே இப்போ திருவாசகம் இதில் கோயிலுக்கு போகிற போது இது ஒரு அட்டாச்மெண்ட். கோயிலில் சாமிக்கு மாலை போடுவாங்க, இது அவ்வளோ அழகா இருக்குமா, இது எப்படி கட்டுறதுன்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நமக்கு ஆர்வம் வரும் கட்டுறதுக்கு. அதனால நான் கட்டுவேன் சின்ன சின்ன வயசுல வந்து பக்கத்துல வீட்டுல. அதே போல பக்கத்து வீட்டுல வந்து அந்த அம்மா வந்து மாலை கட்டுறவங்க, கோயிலுக்கு அவங்க தான் மாலை கட்டுவாங்க. அவங்க கிட்ட பார்த்து கத்துக்கிட்டேன். அப்போ வந்து எனக்கு சின்ன வயசுல படிக்கும் போது என் வீட்டு பின்னாடி விநாயகர் கோயில், இடைநிலை பள்ளி படிக்கும் போது அப்போ வந்து எனக்கு மாலை ஆர்டர்ஸ்லாம் வரும். அப்போ எனக்கு அது வாழ்வாதாரமா இருக்கும். அந்த வாகு மாலை கட்டணும்னு சொல்லுவாங்க, கும்ப மாலை கட்ட சொல்லுவாங்க, சரமாலை கட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பூலாம் வாங்கிட்டு வந்து கட்டினா நம்ம கையில கொஞ்சம் காசு கிடைக்கும். நிறைய அதாவது திருவாசகம் பத்தி எல்லாம் சொல்றீங்க, சிவன் கோயில் போனேங்கிறீங்க, பிள்ளையார் கோயில் போனேங்கிறீங்க. பீங்க சைனீஸ் வந்து புத்த மதம் பத்தி கொஞ்சம் அதுல ரொம்ப ஈடுபாடோட இருப்பாங்க. நீங்க புத்த மதம், புத்திஸ்ட் பத்தி எதுவுமே பேச மாட்டீங்களே? வாழ்ந்த சூழ்நிலை அந்த மாதிரி. அதாவது நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட புத்தர் கோயிலெலாம் இருக்காது. ஆனாலும் வழிபாடுகள் என்ன சொல்லுது, புத்த மதம் என்ன சொல்லுது, தமிழ் எல்லாமே ஒரே விஷயம், அன்பு தானே. சரிங்களா? கிறிஸ்த மதமும் வந்து அன்பு தான் போதிக்குது. நம்ம தமிழர்கள் மதம் அன்பு தான் போதிக்குது. புத்த மதம் அன்பு தான் போதிக்குது. எல்லாமே அன்பு போதிக்கும் போது ஏன் நம்ம பிரித்து பார்க்கணும்? மனிதர்களை தான் வந்து வேற பிரிச்சு பார்க்குறாங்க, மதத்தை வச்சு வியாபாரம் பண்றாங்க. எனக்கு அதுக்கெல்லாம் ஈடுபாடு கிடையாது. அன்பா எல்லாமே வந்து எல்லார்கிட்டையும் அன்பா இருந்துட்டு போயிடுவோம். இதே மாதிரி எல்லாரும் இருந்தா எங்க சண்டை சச்சரவு வரும் சொல்லுங்க? உலகமே ஒரு சண்டை சச்சரவு எல்லாமே இருக்கும். நீ நல்லா இருக்கிறியா, நான் சந்தோஷமா இருக்கேன், நீ சந்தோஷமா இருக்கியா, நான் சந்தோஷமா இருக்கேன்னா சொல்லிக்கிட்டே போயிடுவாங்க. இப்ப என்ன எல்லாமே அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஸோ அன்பை விதைக்கணும் நிறைய. கண்டிப்பா அன்பை தான் வந்து விதைச்சு விட்டு நட்டு மரமா ஆக்கணும். ஆலமரம் அரச மரம் மாதிரி நட்டு வச்சிடணும். சூப்பர். நிறைய பாடல்கள்லாம் நீங்க பாடுவீங்க, சினிமா பாடல்கள். இப்போ வந்து இளையராஜா சார் பத்தி நிறைய பாடல்லாம் பாடி உங்களோட டிக்டாக்ல வந்து நிறைய போட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு பிடிச்சமான பாடல் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்தோட சாரோட பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வேன், அன்பால சென்ற நெஞ்சங்கள் வாழ என்னென்னவென்று இங்கே சொல்வேன், இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ எந்த சொர்க்கத்தில், மன்னவன் காவிய நாயகனே என் உயிர் தேசத்தில் காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மனம் தூவி. சூப்பர் சூப்பர், இதுவே ரொம்ப சூப்பரா இருக்கு. வேற நிறைய ஜானகி அம்மாவோட வாய்ஸ்ல தான் நீங்க பாடி கேட்டிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் டைமா இளையராஜா சார் வாய்ஸ் பாடி கேட்டிருக்கோம். ஜானகி அம்மா வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சிங்கர் அப்படித்தானே? ஐடல். நிறைய பாடல்கள் வந்து அம்மாவோட வாய்ஸ்ல பாடி இருக்கீங்க. அதுல முக்கியமா இந்த மேமோட ஹை பிச்சில் உள்ள பாடல்லாம் பாடியிருக்கீங்கல்ல, அதுல ஒரு பாடல் எங்களுக்காக பாடி காட்டுங்க. ஹை பிச்சோட வந்து ரொம்ப சிலுமிஷமான பாடல்கள் வந்து விரும்பி கேட்பாங்க. அதாவது ப்ரோக்ராம்ல வந்து எனக்கு அது ஒரு முத்திரை கொட்டிருக்காங்க. அந்த சிலுமிஷம் பாடலும் வில்லியம் சியா வந்து சூப்பரா பாடுவாங்க. என்னை பார்த்து நிறைய பேர் பாடி இருக்காங்க. எங்களுக்காக ஒரு சிலுமிஷ பாடல். ஏன்னா ஜானகி அம்மா
நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்க இவ்வளோ முடிவரானது ஓல்டாக ஆயிட்டாங்க. தமிழ் என்ன மட்டும் சொன்னால் முதியவராக இருக்காங்க, வயசாயிட்டாங்க. ஆனாலும் அவங்க குரலுக்கு வந்து வயசு இல்லை, சரிங்களா? சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய செக்ஸி சாங்ஸ், அந்த மாதிரி பாடல்கள்னா அவங்க வந்து இப்படி ஒரு நிமிஷத்துல அவங்க குரலை வந்து அடிச்சு விட்டுரும். அதனால அந்த மாதிரி பாடல்கள் வந்து ரொம்ப ரேர் பாடல், கஷ்டமான பாடலும் கூட. கஷ்டமா பாடுறது ஒரு விஷயமா இருந்தாலும் யாரும் தைரியமா ஸ்டேஜில் வந்து பாட மாட்டாங்க. அது ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு வெக்கமா இருக்கும். ஐயோ இந்த மாதிரி பாடலாம் பாடுறோம். ஆனால் நான் கலையாக தான் பார்க்குறேன் அந்த பாடலை வந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நிறைய வந்து ஜானகியம்மா அந்த மாதிரி பாடலாம் நிறைய வந்து பொன்மேனி அந்த மாதிரி பாடல்கள், அப்புறம் வா கட்ட பம்பம் பேரா அந்த மாதிரி பாடல்கள், அப்புறம் என்னோட பாட்டுனா வந்து ரொம்ப எங்க போனாலும் அந்த பாட்டு கண்டிப்பா பாடணும்னா ஜானகியம்மா நிலா காயுது. அதுவும் முக்கியமா இந்த பாட்டுனா இந்த ஹம்மிங் வரும்ல, அந்த ஹம்மிங் வந்து அவ்வளோ. பாட்டு அப்படியே தொடருங்களேன், கேட்கலாம் போல இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நேர் கண்டேன் தாகம் தணிஞ்சதா, அத்தான் தேவை நான் தந்தேன் ஆசம் அறிஞ்சதா, கொத்தி கெடுக்குது ஊரளவு அது வெட்டி எடுப்பது ஓரளவு, இன்று பொறுத்தது இது வரைக்கும் இனி நாளை இருப்பது இருவருக்கும், அன்பே நீ அதிசய சுரங்கமடி நிலா காயுது. அந்த பாடலை வந்து ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அது வந்து நிறைய சினிமேஷனம் பண்ணி இந்த பாடல் வந்து சிங்கப்பூரில் வந்து என்னோட குரு இருக்கார், அதாவது மணிமரண்ணன், ஜேபி மணிமரண்ணன் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அவர் கூட நான் பாடாத மேடை நிகழ்ச்சி கிடையாது. இந்த பாடலை வந்து நிறைய ஆயிரக்கணக்கில் ஸ்டேஜில் நான் பாடிட்டேன். நிறைய யூடியூப்லேயும் நிறைய பார்த்துருக்கேன். மன்னன் படத்தில் அந்த பாட்டு பாடி காமிச்சிங்களா, அதை பாடுங்க. அடிக்குது குளிரு துடிக்குது தளிரு முல்லை பூங்கொடி கொம்பை தேடுது, கொம்பை போல உன் அன்பை தேடுது, வா கட்டபொம்மம் பேரா கட்டழகு வீரா கிட்ட வந்து நேரா கட்டிக்கொள்ளு ஜோரா அடிக்குது குளிரு. அது சரி. அதாவது அந்த வாய்ஸ்ல கரங்கடிக்கிற மாதிரி அதை அப்படியே கொண்டு வரீங்க. அது இயல்பாவே வருமா இல்லை நீங்க ஏதாவது பயிற்சி எடுத்தீங்களா அதுக்கு? எனக்கு ஜானகியம்மா பாடலை வந்து எப்படி எனக்கு ஒரு பெண் குரல்னு ஒரு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு வந்து ஒரு சின்ன வயசில் வந்து ஒரு நிகழ்வு நடந்துச்சு வீட்டில் வந்து. அப்போல்லாம் வந்து குறுந்தட்டில் வந்து கராஓகேலாம் வந்துச்சு. அதுவும் ஏரமன் சாங்ஸு இந்த மாதிரிலாம் வரும்போது நாங்கள் வீட்டிலே வந்து வாங்கி தமிழ் பாடல்கள் வந்து வாங்குவோம், குறுந்தட்டு வந்து வாடகை கொடுப்போம். அதுக்கு முன்னே டேப்லாம் வந்துச்சு. அந்த பிஸ்னஸ் தான் எங்கள் அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய கடையில் போயிட்டு டேப்லாம் எடுத்துகிட்டு வந்தோன்னா ஒரு வாரம் வச்சுருக்கேன். அந்த ஒரு வாரத்தில் வந்து இங்கே இருக்கிற எஸ்டேட்டில் சுற்றி இருக்கிற மக்களுக்கு வந்து வாடகை கொடுப்போம். ஒரு படத்துக்கு வந்து இன்னைக்கு 5 o'clock கொடுத்தோன்னா நாளைக்கு கொடுத்துட்டு ஒரு 2 வெள்ளி வாங்கிரும். அப்போ எங்கள் அம்மா வந்து பிஸ்னஸ் மைண்டட் தான். அந்த பிஸ்னஸ் மைண்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பாடங்கள்லாம் எடுத்துகிட்டு வரும்போது நான் அந்த டேப்லேருந்து குறுந்தட்டு வரைக்கும் வந்துருச்சுல. அப்போ வந்து டேப்லேருந்து குறுந்தட்டு வரும்போது அப்போ இந்த கராஓகே செட்லாம் வந்துச்சுல. அப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் வந்து கராஓகேல வந்துச்சு. அப்போ எங்கள் அம்மா பின்னாடி கூட ஞாபகம் இருக்கு. இந்த நிகழ்வு மறக்க முடியாத விஷயம்னா அதுலேருந்து தான் நான் ஆரம்பம். நான் ஸ்கூல் டைமில் பாடுவேன். அதாவது ரொம்ப வந்து மிலே சாங்ஸ் தான் பாடுவேன். மிலே சாங்ஸ் அதுவும் ஃபீமேல் வாய்ஸில் தான் நான் பாடுவேன். சும்மா எனக்கு வந்து அங்கே ஒரு ஐடியா இருக்காங்க, நிங் பைசுரான்னு சொல்லி அவங்க குரலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் தமிழ் பாடல்களை எனக்கு
அதில் டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ தான் வந்து குரந்தட்டில் சொன்ன மாதிரி வந்து ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ்லாம் வந்து மார்கழி திங்கள் அல்லவா அந்த பாடல். ஓகே. அந்த பாட்டு வந்து போட்டு வீட்டில் மைக்கெலாம் இருக்கும். அம்மா துணி துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்போ பாடிட்டு இருக்கும்போது அந்த MPXன்னு தட்டிட்டா அந்த பாடலோட குரல் போயிடும். கரோக்கே மட்டும் இருக்கும். -1 மட்டும் தான் இருக்கும். நான் மார்கழி திங்கள் அல்லவா இந்த பாட்டு இன்னும் ஜானகி அம்மா பாடிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அந்த MPS அந்த குரல் போகலன்னு சொல்லி நிப்பாட்டும் போது மைக் விட்டு நிப்பாட்டும் போது மியூசிக் தான் ஓடுது. மறுபடியும் ட்ரை பண்ண அப்பதான் எனக்கு தெரிஞ்சு அதே வாய்ஸ் மேட்ச் ஆகுது. அவ்வளவு மேட்ச் ஆகுது. ஃபுல்லா பாடுங்க அந்த பாட்டு எப்படி இருக்குங்க. மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா. அந்த பாட்டு வந்து பாடும் போது அதே மாதிரி இருந்துக்கும் போது அப்போதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாடல் உங்களுக்கு? அதாவது வீட்டில் சும்மா பாடி தெரிஞ்சு எனக்கு என்னோட டேலண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு தெரிய வரும்போது இந்த பாடல் தான். நீங்க சொன்னீங்க மலாய் சாங்ஸும் நீங்க பாடுனேன் அப்படின்ட்டு, அதுவும் ஃபீமேல் வாய்ஸ்லாம் பாடிருக்கீங்க. ஆமா, எனக்கு ஏதாவது ஒரு மலாய் சாங் எங்களுக்காக. நீங் பாய்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜியானசின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பெரிய ஐடல் மலேசியாவில் வச்சுக்கிட்டாங்க. அவங்க ஆசியன் பிரகாரம் வந்து போட்டியில் கூட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க. அவங்களாம் பெரிய டாப் ஆர்டிஸ்ட் அவங்க. அதில் நீங் பாய்ஸர பாடல் தான் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு 2 பாடல். Sayang kehadiranmu di sisi indah dan berarti menyinari hidupku kini. Diri tidak kekosongan lagi, cinta kita akan bersemi, tiada lagi rasa sangsi. இந்த மாதிரி அது ஸ்கூல்ல கூட போட்டியில வந்து இந்த மாதிரிலாம் பாடலாம் பாடி ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி இப்போ சிங்கர்ஸ்க்கு வந்து என்னன்னா, இப்போ மெலோடி சாங்ஸ் வந்து எல்லாருக்குமே நல்லா வருதுன்னா கொஞ்சம் இந்த ஃபாஸ்டான பாட்டோ அல்லது வேற மாதிரியான ஒரு ஃபோக் சாங்கோ வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். உங்களுக்கு எப்படி இது மட்டும் தான் ஃபேவரட்டா இல்லை வேற வேற ஜானர்லையும் நீங்க பாடுவீங்களா? ஆக்சுவலி நான் மெலோடிஸ் தான், எங்க போனாலும் மெலோடிஸ். என்னோட குரு ஒருத்தர் இருக்கார், DJ வாயின்னு. ஏன்னா முன்ன வந்து என்னோட பாடல் ஜேர்னியை வந்து நான் கிளப்லேருந்து தான் ஆரம்பித்தேன். அதாவது கிளப்னா தமிழ் நான் சொல்கிறது உல்லாச விருதியில் தான் வந்து ஆரம்பிச்சது. அங்கே தான் வந்து லைஃபாக பாடுவாங்க, எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ண வருவாங்க. அப்போ வந்து அங்கே தான் ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது என்னோட DJ வாயின்னு அவர் இருக்கார்ல, அது எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம், குருன்னு சொல்லிக்கலாம். அவர் தான் ஏசுவார். இதே மாதிரி பாடிக்கிட்டோன்னா மற்ற பாட்டெல்லாம் எப்படி நான் பாடுவேன்னு சொல்லிட்டு என்ன அடிப்பாரு, குச்சி வச்சு அடிப்பாரு. பாடு இந்த மாதிரி பாட்டு என்ன பாட்டு, மச்சாமி சவி செருவா, அந்த பாட்டெல்லாம் வந்து ஹை பிச்ல பாடணும். அந்த மாதிரி பாட்டை மச்சாமி சவி செருவா மச்சினி எல்லாம் என்கிறவா மச்சான் கண்ணு மந்திரம்மா சுத்தி போனேன் பம்பரமா, இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட சொல்லுவாங்க. அப்புறம் மேடம் சுபாவோட குங்கும வண்ணத்தோடு மங்கை வெண்ணிலா ஆகாயம் மேகத்துக்கு இங்கு பொன்விழா, அந்த மாதிரி பாடலாம் பாட சொல்லுவாங்க. பாடி பாடி தான் வந்து கொஞ்சம். சுசிலா மேம் அல்லது சித்ரா மேம் வாய்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சித்ரா மேம் பாடல் வந்து நிறையா பாடி இருக்கிறேன். எனக்கு தமிழ் பாடல் ஈர்ப்பு வரும்போது சித்ரா மேம் பாடத்தான் வந்து கண்ணால நீ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, அந்த பாடல் தான் மொட பாடல். எனக்கு வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த படத்தை பார்த்துட்டு, இந்த பாடம் இவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தமிழ் பாடல் மேலே காதல் வந்து அந்த பாட்டு தான் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் மட்டும் பாடல் வந்து ரொம்ப ஆழமா போது ஜானகி அம்மா பாடல் நிறைய, சித்ரா அம்மா பாடல் நிறைய பாடியிருக்கேன். ஜானகி அம்மா பாடல், சுசிலா அம்மா பழைய பாடல்லாம் வந்து
சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, முத்து விரிந்த மலரினிலே வந்து மூழ்கிட கண்டே நீ, மூங்கினிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. இந்த மாதிரி பாடல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது சினிமா பாடல்கள், இதெல்லாம் நீங்க உங்களுக்கு அத்துப்படி. இந்த கிராமிய பாடல்கள்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய இருக்கு. பக்தி பாடல்கள், ஒப்பாரி பாட்டு, இதுவுமே கூட நீங்க நல்லா பாடி அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதுல ஏதாவது ஒரு பாடல், பக்தி பாடல் ஏதாவது ஒன்று பாடி காட்ட முடியுமா? கிராமிய பாடல் சொல்லிட்டு போனா பாடல் அது ஒப்பாரி வந்து அது ஏற்புல பாடுற பாடு. சரி, எங்க பாட்டு எனக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது கும்மி பாட்டு கொடுத்துருக்காங்க. அது நீங்க சிரிக்க கூடாது, ப்ராமிஸ் பண்ணிங்கன்னா நான் பாடுவேன். சரி, சரிங்களா? வெள்ளி முளைஞ்சது பாருங்கடி, வெங்காயம் பூத்தது பாருங்கடி, மூலையில இருக்கிற மொட்டை மாமனுக்கு மீச முளைஞ்சது பாருங்கடி. இந்த மாதிரி பாடல் வந்து எங்க பாட்டிலாம் பாடி காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எங்க பாட்டி ரொம்ப ஒப்பாரி பாட்டுலாம் பாடுவாங்க. மலேசியாலே இல்ல அவங்க சும்மாவே உட்காந்துக்கிட்டு பாடிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து எங்க அம்மா ஏசுவாங்க, ஏன் இந்த நல்லா இருக்கிற இடத்துல நீ ஒப்பாரி பாட்டுலாம் பாடிக்கிட்டு இருக்கன்னு சொல்லுவாங்க. என்ன இது அந்த ஆழ்ந்துகிட்டே பாடிக்கிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட், என்னதான் பாடுறாங்க வீட்டுல வந்து கேட்டா அது ஒப்பாரின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ரிசர்ச் பண்ணும்போது அது ஒரு பாடல். எங்க வீட்டுல வந்து இந்த ஒப்பாரி பாட்டுல வந்து எங்க அண்ணன் அவருக்கு இந்த மாதிரி ஒப்பாரி பாட்டு கேட்டான்னா ரொம்ப சிரிப்பாரு. ஏன்னா சின்ன வயசுல நம்ம அறியாத வயசு பாருங்க. ஆனா நீ பாடு நான் சொல்லிட்டு போரைய மூடி வச்சுட்டு ஐயோ நீ கொசு மருந்து சாப்பிட்டியான்னு சொல்லி அப்படியே சும்மா ஒப்பரிச்சுக்கிட்டு எங்க அம்மா கத்துவாங்க. எங்க அண்ணன் சிரிக்கும். அண்ணனை போட்டு போரைய போட்டு மூடி வச்சிருந்தா அது ஒரு விளையாட்டா. அது வந்து விளையாட்டு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா. பாட்டியோட சேர்ந்து நீங்களும் பாடுவீங்களா? பாட்டி பாட மாட்டாங்க, அதாவது பாடுவாங்களே. இப்ப எஸ்டேட்ல வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு இறப்புக்கு போனா நீங்க போட்டோம் நீங்க இப்படியே அழுந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒப்பாரிப்பாங்களே, அப்ப நம்மளுக்கு தெரியாது அது வந்து ஒப்பாரி வந்து என்ன விஷயம், ஏது நடக்குது, பாடுறாங்க இந்த சாவலையும் பாடுறாங்களான்னு சொல்லி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த இறந்தவங்களை பத்தி பேசுறது, என்ன நடந்துச்சு, இப்ப கூட சில பேருக்கு தெரியாது. ஒப்பாரி என்னமோ அழுகுறாங்க சொல்லி சொல்லி அழுகுறாங்க, அது காரணத்தை வந்து யாருக்கும் தெரிய மாட்டுது. சில பேருக்கு தெரியும். ஓ இதனால இந்த ஆள் வந்து உட்காந்து கேட்பாங்க, ஓ இந்த ஆள் என்ன செஞ்சு ஏது செஞ்சுன்னு. அப்ப அது தொடக்கம்னு ஒண்ணு இருக்கும், முடிகிற ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி வந்து எல்லாமே பாடல்கள் இருக்கு. இப்ப நான் சும்மா ஒரு 2 வரி சொல்றேன். அவ எப்படியோ இறந்து போயிட்டாரு, சரிங்களா? அது எப்படி சொல்றது, அது இறந்துட்டாருன்னு எப்படி சொல்றது? பாம்புக்கு 2 கண்ணு நீ பரும சிவ பெத்த கண்ணு, இன்னைக்கு நீ பாடையில போக முன்னே நான் பாம்பாக உருந்தழுந்தேன். தேளுக்கு 2 கண்ணு நீ தேவர் மக பெத்த கண்ணு, இன்னைக்கு நீ தேர் மேல ஏறு முன்னே நான் தேளாக உருந்து வாழ்ந்தேன். கட்டு கட்டு மாமரமா கல்காண்டு கைக்க மரமா, இன்னைக்கு கல்கண்டு தின்ன மக்க கைச வந்தது என்னவோ, முத்து முத்து மாமரமா முட்டாய் காய்க்க மரமா, இன்னைக்கு முட்டாய் தின்ன மக்க முகஞ்ச வந்தது என்னவோ. உங்களுக்கு புரியுதா? என்ன புரியுது சொல்லுங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு அடுத்து என்ன பண்ண போறான் தெரியல அப்படிங்கிற மாதிரி. பாம்புக்கு 2 கண்ணு பரமசிவன் பெத்த கண்ணு, இன்னைக்கு நீ பாடையில இருக்கும்போது நான் பாம்பு மாதிரியே வந்து உருண்டு உருண்டு அழுவுறேன்னு சொல்றாங்க. அது தாங்க துக்கம் தாங்கமல. தேளுக்கு 2 கண்ணு தேவர் மக பெத்த கண், இன்னைக்கு நீ தேர் மேல அந்த பல்லாக்குல எடுத்துட்டு போறாங்கல்ல, அத தேர் மேல ஏறுமுன்னு தேலாக உருண்டு அழுந்தேன். முத்து முத்து மாமரமா முட்டாய் காய்க்க மரமா, இன்னைக்கு நீ முத்தாய் தின்ன மக்க முகஞ்ச வந்தது என்னவோ. அழுவும் போது முகம் சைனீஸா இருக்க சுதந்திரம். கட்டு மாமரமா கல்கண்டு காய்க்க மரமா, கல்கண்டு தின்னமாக்கா கை சிவந்தது. மாற அடிச்சு அடிச்சு அழுகுறாங்க, கை சிவந்துரும்ல, அப்படியே அப்படியே அடிச்சு அடிச்சு அழுகுறாங்கன்னு சொல்லி அதை சொல்லி காட்டுறதுக்கு பாட்டா கட்டுவாங்க. இவ்வளவு தூரம் அதை அனுபவிச்சு இது பாடி இருக்கீங்க. குண்டு தாலி கட்டி கூடாரம் கல் நெருக்கி, இன்னைக்கு குண்டு வாங்க வந்த மக்க கூடாரம் கொள்ளலையோ. அதாவது இறந்துருவாங்களே, அப்ப வந்து அந்த குண்டு தாலிலாம் எடுக்க வரும்போது
கூடாரம் கட்டலாம், இடமே பத்தல, அவ்வளவு ஜனம் வந்து பாக்குறாங்கன்னு சொல்லி அதை சொல்லி அழுவுறதுதான் வந்து ஒரு விஷயமா கட்டி அழுவுறதுதான் வந்து இந்த மலேசியா மக்கள் கிட்ட வந்து நீங்க இன்னும் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. இந்த சொல்லவடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய காமெடியாவும் சரி சீரியஸாவும் சொல்லி அது நிறைய வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல இப்ப நீங்க நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டீங்க, சொல்லாத ஏதாவது ஒண்ணு ரெண்டு சொல்லுங்களேன். பாடிப்பட்டி, சேலம்பட்டி அழிஞ்சு கட்டவளே, தூத்துக்குடி தும்முள்பட்டி திரிஞ்சு கட்டவளே, தேங்காய் சின்ன மாங்காய் சின்ன திண்டு கட்டவளே, கழுப்பு கடையில 7 நாள் கஞ்சி குடிச்சவளே, அருவு கட்ட கட்ட, ஆலமரம் பட்ட, வெக்கம் கட்ட கட்ட, வேலை மரம் பட்ட, பட்டமரம் சுத்தி வந்த பச்சைமான் கொட்டை. இது ஒரு நீட்டான ஒரு சொல்லுவாடு. அதாவது சின்னதா சொல்லுங்களேன், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாது. ஊர்லாமையுமா உருளைக்கிழங்கு, சொன்னாலுமா கருணக்கிழங்கு, அந்த மாதிரி சொல்லலாம். பாசி வெடி, ஊசி வெடி, விருதுநகர் யானை வெடி, கேட்டுக்கடி ருக்கு, நான் வெத்தலை குண்டு கொக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இன்பமே சுருத, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச்.